டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள் ஏப்ரல் மாதம் 2024 நடைபெற்ற, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணி நம்ம பார்க்க, அப்போ தான் நான் சொல்கிற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சமீபத்தில் பின்வரும் எந்த நாடு பள்ளி குழந்தைகளுக்கு தேசிய உணவு திட்டத்தினை அறிமுகம் செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது? ஸோ அது எந்த நாடு அப்படின்னா, ஆப்ஷன் சி வந்து கனடா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த பள்ளி குழந்தைகளுக்கு உணவு திட்டத்தினை, அதாவது அந்த அந்நாட்டு பிரதமர் வந்து ஜஸ்டின் ரூடோ அறிமுகம் செய்துள்ளார். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா, தமிழகத்தில் பார்த்தோன்னா 1லேருந்து 5ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவருக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா 15/9/2022 தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் பின்வரும் எந்த நாடு ரெக்டர் அளவில் 7.6 அளவில் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது? ஸோ இது வந்து சமீபத்தில் நடந்தது தான். ஸோ இது வந்து தைவான் தீவில் தான் நடைபெற்றது. இப்போ பி ஆப்ஷன் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து ஏப்ரல் 2 அதாவது 7.6 ரெக்டர் அளவில் வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது. 3வது கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் நம்ம பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட மாராத்வாடா ரயில் பெட்டி தொழிற்சாலைக்கு எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது. பி ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது இளைஞர் உலக குத்துச்சண்டை போட்டி 2024 இந்திய குத்துச்சண்டை அணி எத்தனை பதக்கங்களை பெற்றுள்ளது? ஸோ இதற்கு வந்து ஆப்ஷன் வந்து பி ஆன்சர் வந்து 20. ஸோ இளைஞர் உலக குத்துச்சண்டை போட்டி 2024 நடைபெற்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் இடம் வந்து நம்ம இந்தியா வந்து பிடித்திருந்தது. அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்க, சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த சர்வதேச புத்தக தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏப்ரல், அதாவது ஏப்ரல் மாதத்தில் வந்து இதுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2. ஸோ ஏப்ரல் 2 தான் சர்வதேச புத்தக தினமாக கொண்டாடப்படுகிறது. 6வது கொஸ்டின் பாருங்கள். அதாவது வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டி ஆன்சர் ஏப்ரல் 6. ஸோ இந்த வளர்ச்சி மற்றும் அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு அமைதிக்கான ஒரு சர்வதேச விளையாட்டு தினம் வந்து ஏப்ரல் 6 வந்து நம்ம வந்து அது அனுசரிக்கப்படுகிறது. 7வது கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய கடல்சார் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ தேசிய கடல்சார் தினம் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறதுனா 7வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 5. ஸோ ஏப்ரல் 5 தான் வந்து தேசிய கடல்சார் தினம் கொண்டாடப்படுகிறது. 8வது கொஸ்டின் பார்க்க, சமீபத்தில் அதாவது காலமான நா. புகழேந்தி என்பவர் பின்வரும் எந்த சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ஆவார்? ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாம் புகழேந்திங்கிற அது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதாவது பார்த்திங்கன்னா இவர் விக்கிரவாண்டி தொகுதி, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக இருந்தார். இவர் கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும். உடல்நலக்குறைவால் ஏற்பட்டு வந்து ஏப்ரல் 6 பார்த்தீங்கன்னா காலமானார். ஸோ ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆன்சர் வந்து டி ஆன்சர் விக்கிரவாண்டி தொகுதி. 9வது கொஸ்டின் பார்க்கணும். உலக சுகாதார தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ உலக சுகாதார தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 7. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார தினமாக WHO அனுசரிக்கப்படுகிறது. 10வது கொஸ்டின் பாருங்கள். அதாவது ஐபிஎல் தொடரில் 7500 ரன்களை கடந்த முதல் வீரர் என்னும் பெருமையை பெற்றுள்ளவர் யார் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதாவது வந்து ஏ விராட் கோலி தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ராஜஸ்தான் அணிக்கு எதிராக 17வது ஐபிஎல் அதாவது போட்டியில், அதாவது விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா அவர் 34 ரன்கள் எடுத்தபோது பார்த்திங்கன்னா 7500 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையும் விராட் கோலி படைத்துள்ளார். 11வது கொஸ்டின் பார்க்கணும். உலக ஹோமியோபதி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. உலக ஹோமியோபதி தினம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10. ஸோ ஏப்ரல் 10 தான் பார்த்திங்கன்னா உலக ஹோமியோபதி தினம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடித்த அந்த ஜெர்மனியை சேர்ந்த டாக்டர் சாமுவேல் ஹானிமன் ஸோ என்பவருடைய பிறந்த தினமாக தான் அந்த உலக
ஹோமியோபதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 12ஆம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பான அதாவது தாய்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ இதுக்கு ஆப்ஷன் படி பார்த்தோன்னா பி ஆன்சர் ஏப்ரல் 11. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்கள் அதாவது மற்றும் பாலூட்டும் பெண்கள் சுகாதார பராமரிப்பு மற்றும் மகப்பேறு வசதிக்காக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் 11. நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின் பார்க்கலாம். சுற்றுலா பயணிக்காக விண்வெளிக்கு செல்ல உள்ள முதல் இந்திய வீரர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த வீரர் யார் அப்படின்னா ஆப்ஷன் படி ஏ வந்து கோபிச்சந்த். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆந்திர மாநிலத்திலிருந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு பணியாற்றி கொண்டிருக்கும் இந்த கோபிச்சந்த் என்ற இளைஞர் வந்து சுற்றுலா பயணிக்காக விண்வெளிக்கு செல்ல உள்ள முதல் இந்தியர் ஆவார். 14வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் ஹைக்கூ 3வது மாநாடு அதாவது உலக மாநாடு ஜூன் 9ஆம் தேதி எங்கு நடைபெற உள்ளது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 9 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் தான் நடக்க போகுது. உலகத்தமிழ் சங்க மாநாடாக ஜூன் 9 நடக்க போகுது. லாஸ்ட்டு 15வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் பொருளாதார அளவில் முன்னேறிய மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அதை பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து இன்னும் வந்து 2ஆம் இடத்தில் தான் உள்ளது. பொருளாதார அளவில் முன்னேறிய மாநிலங்களில் மகாராஷ்டிரா பார்த்தோன்னா முதலிடத்தில் தொடர்ந்து வைக்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாடு 2வது இடத்தில் வைத்து கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம ஒரு ஏப்ரலில் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடந்த ஒரு முக்கிய 15 நிகழ்வுகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.